பேசினான். கட்டுக்களை அவிழ்த்து விடுவதானால் எனக்கு ஒரு வரம் கொடு என்றான். கேள், தருகிறேன் என்றான் கண்ணன். பாரத போரில் குந்தி புத்திரரான எங்கள் ஐவரையும் காப்பாற்றுவதாக வரம் கொடு என்றான் சகாதேவன். கண்ணன் மீண்டும் உரக்க சிரித்தான். சகாதேவா, சற்று அவகாசம் தருகிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தால் அதையும் வரத்தில் சேர்த்து கொண்டு வாசகங்களை சரியாக அமைத்து வரத்தை மீண்டும் கேள், தருகிறேன் என்றான் கண்ணன். இல்லை கிருஷ்ணா, நீ என்னை குழப்ப பார்க்கிறாய். நான் கேட்டதுதான். பாரத போரில் குந்தி புத்திரர்கள் எங்கள் ஐவரையும் எப்படியாவது காப்பாற்றிவிடு என்றான். நல்லது சகாதேவா, வரம் மட்டுமல்ல, வாக்கும் அளிக்கிறேன். பாரத போரில் குந்தி புத்திரர்கள் உங்கள் ஐவரை காப்பாற்றுகிறேன். என்னை கட்டவிழ்த்து விடு என்றான் கண்ணன். சகாதேவன் தியான நிலையை கலைத்து கண்ணனை கட்டவிழ்த்து விட்டான். கர்ணனோடு சேர்ந்து குந்திக்கு 6 புதல்வர்கள் என்பதை அறியாமல் குந்தி புத்திரர்கள் ஐவரை மட்டும் காப்பாற்று என்று வரம் கேட்டானே சகாதேவன். பாவம்.